ஒரு வெயில் கால மதிய நேரம் ஊரின் ஓரத்தில் பெரிய மரத்தின் கீழ் பாட்டி ஒரு கட்டிலில் அமர்ந்து வடை சுடுகிறாள். சமைக்கும் எண்ணெயின் மனம் அந்த ஊரையே ஈர்க்கும். பாட்டியின் முகத்தில் சோம்பல் இருக்காது, சந்தோஷம் மட்டுமே இருக்கும். அந்த நேரத்தில் அந்த மரத்தின் மேலிருந்த கிளையில் ஒரு காகம் வந்து அமர்ந்தது. அது ஒரு தனிமையான காகம். தினமும் உணவுக்காக பல இடங்களுக்கு பறந்து வரும். ஆனால் இன்று வடைவாசம் அதை இழுத்து கொண்டு வந்து சேர்ந்தது. காக்கா கா கான்னு தான் கத்தும். ஆனா பாட்டிக்கு அது ஒரு பாட்டு மாதிரி தோணுச்சு. ஐயோ, இந்த காகத்துக்கும் பசியா இருக்குமோ அப்படின்னு பாட்டி ஒரு சூடான வடையை எடுத்து பக்கத்தில் வைத்தாள். காக்கா படபடன்னு இறங்கி அந்த வடையை எடுத்துக்கிட்டு பாட்டியை நோக்கி ஒரு நன்றி சத்தம் விட்டது. அந்த நாள் முதல் அந்த மரத்தின் கிளையில் காகம் தினமும் வரும். பாட்டி வடை சுடும்போது அதுக்கான ஒரு பங்கும் எப்போதும் தயாராக இருக்கும். அந்த மரம், அந்த பாட்டியும் அந்த காகமும் மூன்றும் ஒரு இனிய நட்பின் நினைவாக மாறின. ஒரு பசிக்கு உணவளிக்கிற கருணை ஒரு எளிய நட்பையும் உருவாக்கும். அன்பு மொழி பேசணும்னாலும் சம்பந்தமே இல்லாத உயிர்களுக்கும் இடையிலே ஒரு நட்பு வளரும்.